இப்படி வாங்க, வந்து பக்கத்துல நில்லுங்க. ரெண்டு பேரும் சேர்த்து கொடுக்கணும்ல. போங்க. ஏங்க, என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? தொட்டு கும்பிட்டு கொடுங்க. எப்பவுமே நான் பாசத்துக்கு அடி பண்ணிஞ்சோம்மா. ரொம்ப நன்றிங்க. முருகா, பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய காயம்னு. நம்ம பிள்ளைய காப்பாத்த போய் இவன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்குங்க. ரத்தம்னா ரத்தம், அம்புட்டு ரத்தங்க. நம்ம டிரைவர் புஷ்பராஜ் தான் நம்ம வண்டியில இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து மருந்து போட்டாருங்க. பரவாயில்லம்மா, நம்ம பாப்பாக்காக நான் பண்ண மாட்டேனம்மா. சரிங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நான் போய் பிரதீப்க்கு கேக் கொடுத்துட்டு வந்தேன். வாடா செல்லம் போலாம். பாத்துமா. என் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருக்க மாட்டல்ல? தெரிஞ்சிருந்தாலும் காப்பாத்திருப்பேன் சார். ரொம்ப சிம்பிள் சார். இதே உங்களை விட வசதியான ஆளு, உங்களை விட பவர் அதிகமுள்ள அரசியல்வாதியோட பையன் இதே மாதிரி உங்க பாப்பா கிட்ட தப்பா நடந்துகிட்டாலும் உங்க பையனை எப்படி அடிச்சனோ அதே மாதிரி அவனே அடிச்சிருப்பேன். ஏன்னா பொண்ணுங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் சார். அம்மா பிரதீப் பாத்ரூம்ல விழுந்துட்டான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாவம் சார். அவங்க கிட்ட நீங்க உண்மையை சொல்லவே இல்லையா? மறைச்சிட்டீங்களா? ஒருவேளை உண்மை தெரிஞ்சா என்ன சார் ஆகும்? உண்மை தெரிஞ்சா பிரதீப் அண்ணான்னு கூட கூப்பிட மாட்டால, இல்ல அவனை திரும்பி தான் பாப்பாளா? உங்க பையன் சதைச்ச எந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது இல்ல? ஆனா நான் அப்படி கிடையாது சார். என்கிட்ட எந்த பொண்ணு உதவின்னு கேட்டாலும் அந்த பொண்ணை நான் காப்பாத்துவேன். அது உங்க பொண்ணா இருந்தாலும். காயமும் ரத்தமும் எனக்கு ரொம்ப சாதாரணம் சார். அதே மாதிரி வெறி பிடிச்ச பையனுக்காக என் குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிற நீங்களும் எனக்கு சாதாரணம் தான். இப்ப மட்டும் கிடையாது சார். இதுக்கு அப்புறமும் உங்க பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் அப்பையும் நான் வருவேன். அதுக்காக உங்களை விட பெரிய அரசியல்வாதி என்ன பகைச்சுக்கிட்டாலும் அதையும் எதிர்த்து நிற்பேன். இனிமேலாச்சும் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க சார். வரேங்கய்யா, வரேன். தம்பியை பத்திரமா பாருங்க. வெற்றி, இந்த பக்கம் வந்து நெல்லு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணுன்னு எல்லா திருஷ்டியும் போகணும். வெற்றி, இந்தா துப்பு. 3 வாட்டி துப்பேன். துப்புடா, துப்பு. எவ்வளவு திருஷ்டி பாருங்க, எவ்வளவு தும்மல இருமல வருது பாருங்க. இதுக்கு பதிலா மிளகா பொடி எடுத்து எல்லாரும் மூக்கிலையும் போட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, இதை விட ஜாஸ்தியா தும்மலும் இருமலும் எல்லாருக்கும் வந்திருக்கும். இப்ப எதுக்கு எல்லாரும் இரும்ப விட்டுட்டு இருக்க நீ? அத்த, கண்ணு படுறது என்னமோ வெற்றிக்கு தான், ஆனா இரும்பல் தும்பல் எல்லாம் நாங்க தான். ஐயோ, இந்த நெடியில நெஞ்செல்லாம் எரியுது அத்த. சித்ரா, இது கூட பொறுத்துக்க மாட்டியா? ஏண்டி சித்ரா, என் புள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. அதுவும் அவன் சர்வ சாதாரணமா செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கான். ஊர் கண்ணெல்லாம் இவன் மேலதான் இருக்கும். அதுக்காக தான் திருஷ்டி சுத்தி போட்டேன். ஆமா, இவர் மேல கண்ணு வைக்கிறாங்க. வந்த பிரச்சனை எல்லாம் இவனாலதான். அதை தீர்த்து வச்சுட்டான் பெருமை வேற உனக்கு. எங்க போய் சொல்றது? ஏங்க, அவன் பிரச்சனையை தீர்த்திருக்கான். ஒரு வார்த்தை அவனை பாராட்டணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? ஏன் கபலா, பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு யார் சொன்னது உனக்கு? இப்போதைக்கு தீர்ந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா அசோகம் உன் புள்ள மேல இருக்க கோவத்துல மறுபடியும் இந்த வீட்டை பழி வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன அத்தாட்சி? யாராவது சொல்ல முடியுமா? எங்க உன் புள்ள சத்தியம் பண்ணி சொல்லுவானா?
என்ன மாமா சொல்றீங்க? மறுபடியும் கரண்ட் தண்ணியெல்லாம் போயிடுமா? என்ன மாமா? சித்ரா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மாமா சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க. பேசாம இரு. கமலா, ஒருத்தன் கத்திய கையில் எடுத்தான்னா பதிலுக்கு இன்னொருத்தன் கத்திய கையில் எடுப்பான். அவனுக்காக இன்னொருத்தன் கையில கத்தி எடுப்பான். அப்படியே அது தொடர்ந்துட்டே தான் போகும். பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும்னா முதல்ல இவன் கத்திய கீழே போடணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். செய்வான் அவன் புள்ள. பாத்தியா, பதில் சொல்லனா? பாத்தியா, சொல்ல மாட்டான். நாம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா இவன் அந்த பூங்காவனத்தோட சாவகாசத்தை விடணும். கத்திய கீழே போட்டுட்டு எல்லாரும் மாதிரி சராசரி வாழ்க்கை வாழணும். அது வரைக்கும் உன் பிள்ளையோட புத்திசாலித்தனத்தை நீ மெச்சிக்க. எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். கோயிலுக்கு போனோம், நீ ரெடியாவு, போயிட்டு வந்துடலாம். அங்கேயாவது நிம்மதி கிடைக்கும். டேய் வெற்றி, இவ்வளோ நாள் உன்னை பற்றினா ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லடா. ஆனால் அந்த 4 நாள் நம்ம குடும்பம் பட்ட பாட்டை நீ பார்த்தியா பார்க்கலையா? நாம பரவாயில்லடா, அப்பா அம்மா நிலைமை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமை மறுபடியும் நமக்கு வரணுமா? டே, அவங்களுக்காகவாது அப்பா சொல்றதுன்னு கேட்க வேண்டியதுனடா. டேய் வெற்றி, அப்பா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லடா. அவர் சொல்ற மாதிரி கேட்டா என்ன உனக்கு? டேய், நீ நியாயமா நல்லவனா நடந்துக்கணும் தானே அப்பா சொல்றாரு. நியாய அநியாயம் எல்லாம் அவங்கவுங்க பார்வையில இருக்குமா? அசோகன் பையன் விஷயத்தை எடுத்துக்கவேன். இவளுக்கு அநியாயமா பட்டது அவங்க அப்பாவுக்கு நியாயமா தானே பட்டது. இப்ப சொல்லு, அதுல யார் சொல்றது நியாயம்னு? இவ்வளவு ஏன், உனக்கு நியாயமா பட்டது அப்பாவுக்கு அநியாயமா பட்டுச்சா இல்லையா? நியாய அநியாயம் எல்லாம் அவங்கவுங்க பாக்குற பார்வையில இருக்கு, அவ்வளவுதான்மா. சட்டப்படியே வாழ்ந்து சட்டப்படியே எல்லாத்தையும் செஞ்சு சட்டப்படியே செத்து போகணுன்றது அவரோட வாதம். ஆனா சட்டத்தை விட சட்டத்தை மீறின பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குமா? அதுக்கு பேர் அதிகாரம். அது சின்ன அதிகாரத்துல இருந்து பெரிய அதிகாரம் வரைக்கும் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த அதிகாரத்தை சட்டமும் ஒண்ணும் செய்யாது, கோர்ட்டும் ஒண்ணும் செய்யாது. புரியுதா உனக்கு? எனக்கு எதுவும் புரியலடா. சரி, எனக்கு எதுக்கு புரியணும்? என் புள்ள சந்தோஷமா நிம்மதியா இருந்தா எனக்கு போதாதா? போதாதுமா, நிச்சயமா போதாது. உங்களை பொறுத்த வரைக்கும், அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது சட்டத்துக்கு புறமான காரியம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிறேன், அதை எதிர்த்து போராடுறேன், அவ்வளவுதான். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், முள்ளால எடுக்கிறேன், அவ்வளவுதான். சுத்தி போட்டலாமா? எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். என்னமோ எனக்கு ஒன்னும் புரியல. நந்தினி, அத்தை, சமையல பாத்துக்க. எனக்கு கோயில ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. மாமாவும் நானும் போயிட்டு வந்துடுறோம், பாத்துக்க. சரிங்க அத்தை. டேய் கலை, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டம்மா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் அப்படியே கிளம்பிடுவேன். சரிடா. நந்தினி, டைம் ஆகுது பாருங்க, சீக்கிரம் கூட. சரிங்க. என்ன பத்மா, இப்படி தனியா நின்னு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அக்கா, அந்த வீட்டு பிரச்சனை எப்பக்கா சரியாகும்? அபி பாவம், கரண்ட் இல்லாத வீட்ல, அதுவும் தண்ணி கூட இல்லாத வீட்ல எப்படி கஷ்டப்படுறாளோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. பத்மா, இளையவர் சொன்னதை நீ கேட்டியா இல்லையா? அவருக்கே வெற்றி மேல நம்பிக்கை இருக்குமா? நீ இப்படி கலங்கினா என்ன பிரயோஜனம்? அவங்க வீட்ல கரண்ட் திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்க்கா. நம்மளால எதுவும் முடியாது பத்மா, ஆனா மாப்பிள்ளையால முடியும், நம்பு. அபிக்கு ஒரு போன் பேசினா நிம்மதியா இருக்கும்லக்கா. அவ்வளவுதானே. இரு, நான் கால் போடுறேன், 2 பேரும் பேசலாம். ரிங் போகுது. சொல்லுங்க பெரியமா. அபி, இங்க உங்க அம்மா சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கா. கரண்ட் தண்ணி இல்லாத வீட்ல நீ கஷ்டப்படுறியோன்னு வருத்தப்படுறா. பெரியமா, இனிமே வருத்தமே பட வேண்டாம்னு சொல்லிடுங்க. அபிமா, என்னடா சொல்ற? அம்மா, நீங்களும் இருக்கீங்களா? இங்க பாருங்க, கவலையே படாதீங்க.
இந்த வீட்ல கரண்ட் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. போதுமா? என்னடா சொல்ற? எல்லாம் திரும்பி வந்துருச்சு பெரியமா. அதுக்கு காரணமும் வெற்றி தான். அப்படியா? இந்த வீடே அவரை தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. எப்படிடா, எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? எல்லாத்தையும் நான் நேர்ல சொல்றேன். இது வரைக்கும் இங்க எல்லாமே சரியாயிடுச்சு. அத நான் நேர்ல சொல்றேன். சரியா? நான் வைக்கட்டுமா? சரிடா தங்கம். வச்சிடுறேம்மா. சரி சரிடா அபி. பாத்தியா பத்மா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா? வாடே என் ஓரகத்தே. என்னடி பாக்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு? எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியா? அக்கா, இது திங்கிற பண்டம் இல்ல, அனுபவிக்கிறது. நம்ம வீட்ல தான் கரண்ட் போயிடுச்சுல, வெற்றி மாதிரி வெட்டியா இருக்காம வீட்டுக்கு இன்வெர்டர் வாங்கிட்டு வந்தேன். இன்வெர்டர் போடணும்னாலும் கரண்ட் வேணும், தெரியும்ல? கரண்ட்ல சார்ஜ் ஏறினா தான் இன்வெர்டரே ஒர்க் பண்ணும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் ஜெனரேட்டருக்கும் ஆர்டர் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நல்ல வேலை செஞ்சடி ராதா. இனிமே கரண்ட் போனாலும் நாங்க நிம்மதியா இருக்கலாம். ராதா, மேல லைட் எரியுது, கவனிக்கலையா? அட, இந்த விஷயம் எப்ப நடந்தது? எல்லாத்தையும் நேத்து நைட்டே என் ஹஸ்பண்ட் சரி பண்ணிட்டாரு. என்ன இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமா ராதா, நைட்டோட நைட்டா முனிசிபாலிட்டில இருந்து எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டாங்க. வீட்டை இடிக்க வந்தாங்கல்ல, அதையும் வெற்றி தடுத்து நிறுத்தியாச்சு. அட, நிஜமாவா? தலைவர் எங்க இருக்கான்? இத மேலதான். போ 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 போ. சரி, நான் போய் அவனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். வெற்றி, நில்லு. எங்க போற? ஏய், என்ன இது? இந்த வீட்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? நான் வெற்றியை பார்க்கணும், வழி விடு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ராதா. உன் வீட்டுக்காரர் பார்க்கணும், பெர்மிஷன் குடுக்கறியான்னு கேட்கணும். என்னது? நான் வெற்றியை பார்க்கறதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஏய், என்ன ஓவரா அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? அக்கா நீங்க டிங்க மூஞ்ச போரு. இந்த பாரு ராதா, வெற்றி என்னோட ஹஸ்பண்ட். நீ நினைக்கும் போதெல்லாம் அவரை போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியே நீ பார்க்கணும்னாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீ போய் பார்க்க முடியும். புரியுதா? என்னது? நீ முதல்ல யார் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு? உனக்கு கேட்க வருத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். இது அவர் கட்டின தாலி. இது இருக்கிற வரைக்கும் நான் அவர் பொண்டாட்டி. என்ன மீறி யாரும் அவரை நெருங்கவோ பேசவோ முடியாது. புரியுதா? ஏய், இந்த உரிமை மண்ணாங்கட்டி இதெல்லாம் வெற்றியோட வச்சுக்கோ. இவ எவ்வளவு நாளா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமாடி? அக்கா, அந்த பூக்கார அக்கா இருக்காங்கல்ல, நீங்க கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே அந்த அக்கா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களை விட அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய், பூக்காரம்மாவும் இந்த ராதாவும் ஒண்ணா? பிச்சிருவா. வீட்டுக்கு வெளியில இருக்க யாரா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். பாரபி, விளையாடாத. உனக்கு முன்னாடில இருந்து இத்தனோட பிள்ளையில இருந்து நான் இந்த வீட்டுல ஓடி விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல இல்லாத உரிமை எவளுக்கும் கிடையாது. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நீ முன்ன மாதிரி ஓடி விளையாடிட்டு இருக்க முடியாது. முக்கியமா என் வீட்டுக்காரர்கிட்டயும் பேச முடியாது. இப்போதைக்கு என் வீட்டுக்காரர் பிஸியா இருக்காரு, நீ கிளம்பலாம். ஏய் ராதா, நீ கிளம்பாதடி. எங்கிருந்தே வெற்றியை கூப்பிடு. வெற்றி வந்த உடனே முன்னாடியே பஞ்சாயத்தை வச்சு இன்னைக்கு அவ்வளோ நீயான ஒரு கை பாத்துடலாண்டி. ஏன் சித்ரா? தாராளமா கூப்பிடுங்க, பஞ்சாயத்து வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்வாருன்னு உனக்கே தெரியும்ல. என்ன கூப்பிடவா? ஏய் ராதா, ராதா, ஏய் ஏய் அந்த கரண்ட் வச்சிட்டு போடி. ஏய் உனக்கு அடியே, நீ ரொம்ப தாண்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்படாது சொல்லிட்டேன். நான் ஒன்னும் ஆட்டம் போடல சிஸ்டர், இந்த வீட்ல இருக்கிற உரிமையில சொல்றேன். இந்த உருட்டுற மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, என்கிட்ட அது செல்லாது. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா இவளுக்கு? பாத்தீங்களாக்கா என்ன திமிரு, என்ன ஆட்டம் ஆடுறான்னு? இதெல்லாம் இந்த மாதிரி முளைக்கிளே கிளி எரிஞ்சிருக்கணும். சித்ரா, அவ என்ன ஆடிட்டா? அவளுக்கு என்ன உரிமையோ அதை பேசிட்டு போறா. நீ எல்லாம் அதை எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்ட?
சரி சீக்கிரம் தக்காளி வெட்டு. வெட்டுற எல்லாத்தையும் மொத்தமா வெட்டுற இருங்க. குடு குடு குடு. வாய் தர வாய் தர. டேய் நீ சாப்பிடுங்க முதல்ல. எடுத்துக்க. டேய் எடுத்துக்கடா. எடுத்துக்க. அண்ணா ரொம்ப நேரமா ஒருத்தர் வெயிட்டிங். இந்த கோட்ரு உனக்கு எல்லாம் இல்லையா? உண்மையால மாட்ட தம்பி, சூப்பரா சூப்பர். உன்னால அந்த அசோகனை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. என்னாலையும் உனக்கு வெளிப்படையா உதவி பண்ண முடியல. தனியால நீ என்ன செய்ய போறியோ, முக்கியமா அந்த அசோகம் உன்னை என்ன செய்ய போறானோன்னு பதறிக்கிட்டு இருந்தடா. அண்ணே எல்லாம் யானை எலி கதை தான். யானை சிங்கத்தை கூட ஜெயிச்சிரும், ஆனா எலிக்கிட்ட வம்பு வச்சுக்கவே வச்சுக்காது. சில நேரம் நம்ம சின்ன ஆளுகளா இருக்கிறது கூட வசதி தானே. இப்ப உதாரணத்துக்கே எடுத்துக்கணே, இவன் போய் ஒரு கொலை பண்ணானா யாராவது நம்புவாங்க? இல்ல அதானே நம்பகத்தன்மைன்றது. அதான் நம்ம மூலதனமே, வேற ஒண்ணும் கிடையாது. அதான்டா படிச்சவன் புத்திசாலிங்கிறது. வேற யாருக்காவது இந்த ஐடியா வருமா? பாத்தியாமா, அந்த அசோகம் கண்ணிலேயே அப்படியே பேரல விட்டு ஆட்டிட்டா என் தம்பி. எந்த காரியத்திலையும் இவனை முழுசா நம்பலாம். ஏனா இந்த நிமிஷம் கூட நடந்ததை நம்ப முடியல வெற்றி. உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான்பா. அண்ணி சண்டை போட்டு ஜெயிக்கிறது மட்டும் வெற்றி இல்லை அண்ணி. சில நேரம் சாதுரியமா காய் நகர்த்துறது கூட வெற்றி தான் அண்ணி. இந்த தடவை நாம சாதுரியமா காய் நகர்த்தி ஜெயிச்சிருக்கோம். அண்ணே நம்ம பசங்க சும்மா பக்காவா வேலை பார்த்தானுங்கல்ல. அண்ணே சும்மாவா செஞ்சானுங்க, சும்மா என்ஜாய் பண்ணல செஞ்சானுங்க. நீச்சல் குளத்துல குளிக்கிறது என்ன, விளையாடுறது என்ன? என்ன பெய் நீ செஞ்ச காரியத்தை சொல்லுவா? ஐயோ சித்தப்பு, மானத்தை வாங்காத, உன் காலில் கூட சும்மா பாருங்க. இதுல எனக்கு என்ன சின்ன சந்தோஷம்னா, நீ எனக்கு எந்த பாதிப்பும் வராம அதே நேரம் அந்த அசோகனை மிரட்டி சாதிச்ச பாரு. சான்ஸே இல்லடா வெற்றி, நீ பெரிய ஆள்றா. எனக்கு இந்த நிமிஷம் அவ்வளவு பெருமையா இருக்கு. அண்ணே ஏனே சும்மா பாராட்டிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணே. டேய் என்னடா நீ உங்க கையால டீ கொடுங்க நீ. செய்தி கேட்டதுமே பாயாசத்துக்கு வச்சிட்டேன். அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. 5 நிமிஷம் இருப்பா, சுட சுட எல்லாருக்கும் பாயாசம் கொண்டு வரேன். பாயாசம் இத பாருமா, இப்போதைக்கு பாயாசம். அடுத்து இவனுக்கு விருந்தே செஞ்சு போடணும். என்ன இருந்தாலும் இவன் தம்பி இல்லையா? யார் இல்லன்னு சொன்னா தாராளமா தடபுடல விருந்து கொடுத்துடலாம். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப இருங்க, நான் பாயாசம் கொண்டு வந்துடுறேன். உட்கார்றா. எடுத்துக்கப்பா. தேங்க் யூ அண்ணி. எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. கொடு கொடு. ஏற்கனவே ஒரு லட்டை வேற வச்சுட்டு இதுல பாயாசமாடா. நீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா? சார் இல்லையா? பாப்பா, ஐயா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? சார் இப்ப டியூஷன் எல்லாம் எடுக்கிறது இல்ல. நீங்க ஏன் பிள்ளைங்களை இப்படி திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சித்ரா, எதுக்காக பசங்க கிட்ட கோவப்படுற? இல்லத்த அம்மாடி, அதான் அவர் இப்ப டியூஷன் எடுக்கிறது இல்லையேம்மா. டியூஷன்லாம் வேண்டாமா, எங்க டவுட் மட்டும் கிளியர் பண்ணா போதும், அதான் வந்தோம். ஐயா காசு தருவீங்களா? டவுட் சந்தேகம்லாம் கிளியர் பண்ண. சும்மா இருக்க மாட்டியா? அப்படின்னு யார் நீங்க? அபி மாமா கிட்ட முன்னாடி டியூஷன் படிச்ச பிள்ளைங்க. அப்பெல்லாம் மாமா டியூஷன் எடுப்பாரு, நல்ல வருமானம் வரும். வீட்டு செலவுக்கெல்லாம் கஷ்டமே இல்ல. அப்புறம் வெற்றியால நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே மாமா டியூஷன் எடுக்கிறத விட்டுட்டாரு. அப்ப வருமானத்துக்கு கஷ்டமே படமாட்டோம் இல்லத்த? இப்ப ஏதாச்சும் டவுட் இருந்தா மட்டும்தான் மாமாவை தேடி வராங்க. என்ன நல்லா இருக்கீங்களா பாப்பா? நல்லா இருக்கோம்க்கா. அக்கா உண்மையா சார் இல்லையா? நிஜமா இல்லடா, என்னன்னு தெரியல. அவர் இல்லாத நேரமாவே நீங்களும் வரீங்க. உங்களுக்கு எதுல டவுட்? மேக்ஸ்க்கா. சார் இல்ல, நீங்களே சொல்லி கொடுத்துருங்களேன். புக் இருக்கா?
பாக்குறேன். என்ன இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல சும்மா புக்க வாங்கிட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கியா? இதெல்லாம் படிச்சுட்டு தானே நானும் வந்திருக்கேன். ஓ ம்ஹும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால எனக்கு சரியா புரியல. அதானே பார்த்தேன். இப்படித்தானே உன் பவுசு? நீ சொல்லி கொடுத்து கிழிச்சிட போற, நான் வேற அவசரப்பட்டுட்டேன். சும்மா எல்லாம் பாவல கட்டிக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம பேசாதீங்க.